நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 13. அக்கள நிம்மதியின் ஆவல். வெண்முகில் தாழ தவழ்ந்து விண்முட்டும் கோயில் கோபுரங்களுடன் விளையாடும் காட்சி கொண்ட காஞ்சிமா நகரம் என்கிறது நந்தி கலம்பகம். புஷ்பங்களில் அழகு மிக்கது பாரிஜாதம். புருஷர்களில் அழகு மிக்கவர் மகாவிஷ்ணு. பெண்களில் அழகு மிக்கவள் ரம்பை. நகரங்களில் அழகு மிக்கது காஞ்சி என்பது வடமொழியிலுள்ள ஒரு பழந்தொடர். இப்பழந்தொடர் சிறப்புரையை மேலும் சிறந்த அடைமொழிகள் கொடுத்து புதுப்பிக்க வேண்டும் போன்ற பேரெழிலுடன் திகழ்ந்தது இப்போது இந்த காஞ்சிமா நகர். ராஜசிம்ம பல்லவனால் எடுப்பிக்கப்பட்ட கைலாசநாதர் கோயில் நகரின் நடுநாயகமாக கம்பீர அழகுடன் நின்றிருந்தது. அதன் தென் திசையில் வைகுந்த பெருமாள் கோயில் வானவர் வந்திறங்கும் பொற்படிகள் போல விண்ணளாவ எழும்பி நின்றது. கீழ்த்திசையில் முத்தீஸ்வரர் கோயிலும் மேல் திசையில் பரமேஸ்வர விண்ணகரமும் பொற்கும்பம் பூண பெற்றவையாக நெடிது உயர்ந்து நின்று மேக சங்கமமிட்டு கொண்டிருந்தன. நகரின் அமைதி சூழ்ந்த வடதிசையில் பௌத்தர்களின் மாபெரும் ராஜவிகாரை வனப்புடன் சமைக்கப்பட்டிருந்தது. அதற்கும் அப்பால் சமண பள்ளிகள் எழிலுற தோன்றின. இப்படி பல சமயங்களின் தெய்வங்களும் பாங்குடன் குடிகொண்டுள்ள அழகிய மாளிகைகளும் லட்சக்கணக்கான கற்றளி இல்லங்களும் காண கண்கோடி வேண்டும் போல அத்தனை சௌந்தரிய கோலமுடன் அமைந்திருந்தன. கற்பனைக்கும் எட்டாத எழிலார்ந்த தோற்றத்துடன் காட்சியளித்த அந்த பூலோக குபேர பட்டணத்தில் வாழும் மக்கள் கந்தர்வ வாசிகளோ என கருதும் வண்ணம் உல்லாச உற்சாக உயிரோவிய கம்பீர சிங்கார அலங்கார சுகஜீவிய பதுமைகளாக வீதிகளில் நடமாடிக்கொண்டிருந்தனர். தன்னரும் சோலைகளும் வனப்புமிக்க வாவிகளும் செய்குன்றங்களும் செய்குளங்களும் கலைக்கூடங்களும் இசை மண்டபங்களும் நடன சாலைகளும் காணும் இடங்களில் எல்லாம் நிறைந்து நகரின் சிறப்பை மேலும் உயர்த்தின. 24 கோட்டங்களாக பிரிந்து அவை ஒரே குடையின் கீழ் வலுவுற இணைந்து இயங்கி வரும் பல்லவ பேரரசின் தலைநகரான இந்த காஞ்சிக்கு உயிர்நிலை போல விளங்கியது உயர்ந்த மதில்களால் சூழப்பெற்ற அந்த மாபெரும் அரண்மனை. அந்த அரண்மனையின் நந்தவனத்தை சார்ந்து ஒரு உயர்ந்த உப்பரிகை ஒயிலுடன் எழும்பி நின்றது. ஓவியமும் சிற்பமும் உறைவிடமாக கொண்ட அந்த உப்பரிகைதான் என் திசையும் புகழ்மனம் பரப்பி நிற்கும் மகா மன்னன் நந்திவர்ம பல்லவனின் சிந்தனை கூடம், ஏகாந்த மண்டபம். இந்த ஏகாந்த மண்டபம் இன்று என்றுமில்லா அமைதி எழில் பூத்து விளங்கியது. ஏனென்றால் வெற்றி மாலை சூடி வந்த வேந்தன் நந்திவர்மன் இதோ வீர சௌந்தர்யம் பொங்க அம்மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறான். அவன் அருகில் அவனுடைய அருமை அன்னை அக்கள நிம்மதி நெஞ்சு கொள்ளா ஆனந்தத்துடன் சிவலோக ஜோதியாக வீற்றிருக்கிறார். மாமல்லபுரத்திலிருந்து நந்திவர்மனும் வாலிபடுகரும் இன்று காலைதான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தனர். நகரின் எல்லையிலிருந்து துவங்கிய வெற்றி விழா பவனியில் கலந்து கொண்டு அரண்மனை வந்தடைய பாதி பகலாகிவிட்டது. மக்களின் மகிழ்ச்சி கடலிலும் புகழ்ச்சி கடலிலும் சிக்கி திக்கு முக்காடி மிதந்து மீண்ட அவர்கள் நேரே கைலாசநாதர் கோயிலுக்கு சென்று இறைவணக்கம் செய்துவிட்டு திரும்பி இருந்தனர். அதிகம் களைப்படைந்திருந்த வாலிபடுகர் அரண்மனையில் தமக்கு அளிக்கப்பட்ட மாளிகையிலேயே தங்கி ஓய்வெடுக்க சென்றுவிட்டார். ஆனால் மன்னன் நந்திவர்மன் அவ்வாறு ஓய்வு கொள்ள முடியவில்லை. அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து அவர்களுடன் நீண்ட நேரம் அளவலாவினான். ஆஸ்தான கலைஞர்களை சந்தித்து அவர்கள் ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்டான். அரண்மனையில் கோலாகலமாக நடந்த ராஜ விருந்திலும் கலந்து கொண்டான். இப்படி அவசிய நிகழ்ச்சிகள் பலவற்றில் கலந்து கொண்டு அவற்றிலிருந்து மீண்டு தன் அன்னையை சந்திப்பதற்குள் மதியம் கடந்து மாலையும் வந்துவிட்டது. அன்னையின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி எழுந்த நந்திவர்மன் அவரது அரைவணைப்பிலே நீண்ட நேரம் மெய்மறந்து கிடந்தான். பிறகு அவர்கள் இந்த ஏகாந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தனர். அரசியல் சம்பந்தமாக பலதும் பேசினர். குறுகு கோட்டையிலும் தெள்ளாற்றிலும் நடத்திய போர்களை பற்றியும் அவற்றினால் விளைந்த விளைவுகளையும் விரிவாக எடுத்து சொன்னான் நந்திவர்மன். அவன் போருக்கு போயிருந்த காலத்தில் ஆட்சி பொறுப்பை கவனித்து கொண்ட அக்கள நிம்மதி நாட்டில் என்னென்ன நடந்தனவோ அவற்றையெல்லாம் ஸ்விஸ்தாகாரமாக சொல்லி அதையெல்லாம் தான் எவ்வாறு சமாளித்து நேர்படுத்த நேர்ந்தது என்ற விவரங்களை விளக்கி கூறினார். பாண்டிய வீரர்கள் மாறு வேடம் அணிந்து வந்து சிறையில் இருக்கும் பகுலாதேவியை மீட்டு செல்ல செய்த சூழ்ச்சியையும் தக்க சமயத்தில் அதை கண்டுபிடித்து தகர்க்க உதவிய கவிஞர் பெருந்தேவனாரின் திறமையையும் உணர்ச்சியுடன் தெளிவுபடுத்தி வைத்தார். ஏறத்தாழ அவர்கள் சொல்ல நினைத்த செய்திகள் அனைத்தையும் சொல்லி முடித்து கொண்டார்கள். இன்னும் அந்த ஒரே ஒரு விஷயம்தான் சொல் வடிவம் பெற்று வெளியேறாமல் அவ்விருவர் மனதிலும் கிடந்து அலைமோதி கொண்டிருந்தது. நீண்ட நேரமாக ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த நந்திவர்மன் தன் அன்னையின் பக்கம் மெல்ல திரும்பி, அம்மா, கவிஞர் பெருந்தேவனார் இன்னும் ஏன் வந்து என்னை காணவில்லை என்று தனிந்த குரலில் கேட்டான். நானும் அவரது வருகையைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மகனே என்று அன்பு குரலில் சொன்னார் அரசியார். ஒரு கால் கவிஞர் இப்போது காஞ்சியில் இல்லையோ?
காஞ்சியில் தான் இருக்கிறார். அவர் இன்னும் உன்னை வந்து காணாததற்கு ஏதேனும் காரணம் இருக்கலாம். என்ன காரணம் அம்மா? தலைநகருக்கு திரும்பி வந்திருக்கும் மன்னனை மற்றவர்கள் வந்து காணும் விதம் வேறு, கவிஞர் வந்து காணும் வகை வேறு அல்லவா? தன் நெஞ்சுக்கு உகந்த மன்னனுடன் இதயம் கலந்து பேச நேரம் நிறைய வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தை எதிர்பார்த்து அவர் காத்து கொண்டிருக்கலாம் என்று எண்ணுகிறேன். என் அனுமானம் சரிதானே மகனே? தாயும் மகனும் இளநகை பூத்து கொண்டனர். கவிஞரை நான் காண விழைவது சரி, நீங்கள் ஏன் அம்மா அவரை எதிர்பார்ப்பதாக சொன்னீர்கள் என்று நமட்டு சிரிப்புடன் கேட்டான் நந்திவர்மன். அவர் வந்ததும் நான் உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேச வேண்டும், அதற்காகத்தான் என்று இனிய குரலில் கூறி கண் சிமிட்டி சிரித்தார் அக்கள நிம்மதி. இதை கேட்டு நந்திவர்மன் இமை தாழ்த்தி முறுவளித்தான். வீர எழில் வழியும் அவனது முகார விந்தத்தில் நாண சாயை படிந்தது. தன் தாயை கடை கண்ணால் பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டான். 1-2 வினாடிகள் ஓடி மறைந்தன. தேவார பன்னிசை கூடத்திலிருந்து நாவுக்கரசரின் திருநேரிசை, திருக்குறுந்துகை, திருநெடுந்தாண்டகம் முதலான பக்தி பண்களை பலவித இசைக்கருவிகளின் இனிய நாதங்களுடன் சேர்ந்து பாணர்கள் பாடிக்கொண்டிருப்பது மேல் காற்றில் மெல்லோசியாக இழைந்து வந்து கொண்டிருந்தது. இந்த மனார்ந்த சுக பன்னிசையை தம்மை மறந்து செவிமடுத்து சுவைத்து கொண்டிருந்தார் அக்கள நிம்மதி. அரசி அக்கள நிம்மதிக்கு திருநாவுக்கரசரின் தேவார பாக்களில் அபார அன்பும் பக்தியும் பயிற்சியும் உண்டு. சமண சமயத்தின் பெருந்தூணாக நின்ற தர்மசேனர் சைவ சித்தாந்த ஒளி பெருவெளிக்கு மாறி வந்து அப்பராகி அன்பே சிவமாம் ஆதி பரம்பொருளை பல்லவர்க்கு உணர்த்திய முதல்வர். ஆதி பல்லவர்கள் பெரும்பாலும் சமணராகவும் சாக்கியராகவுமே இருந்தனர். அவ்வாறிருந்த அவர்களில் பேரரசனாக விளங்கிய முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்தை விட்டு சைவ மதத்தை தழுவ செய்தவர் அப்பரடிகளே ஆவர். பல்லவ குலத்தின் மீதிருந்த மருளை நீக்கி வைத்தார் அந்த மருள் நீக்கியார். இதனால் தமிழகத்தில் சைவம் தழைத்தது. அன்பும் பக்தியும் ஒழுக்கமும் வளர்ந்தன. தூய திராவிட கலைகள் பல்கி பெருகின. பண்ணோடு இயைந்த பக்தி ரச பாக்களை சொல்லும் வாயும் கவர்ந்து இனிக்க பாடினார் பாவலருக்கு அரசரும் நாவலருக்கு அரசருமான திருநாவுக்கரசர். மருளை நீக்கி தருமசேனை திரட்டி மக்கள் எல்லோரையும் அன்பின் அப்பராக்கி அவர்களது நாவுகளை எல்லாம் தமது தீஞ்சுவை பாக்களால் திருநாவுகளாக்கினார். அவற்றை எந்நாளும் ஆளும் ஞான அரசராகவும் ஆனார். கல்வி கடலில் முழுகி இசை அமுத தேனாற்றில் இறங்கி நீந்தி வள்ளுவ பெருவெளியில் பறந்து சுற்றி வாழ்க்கை எனும் பேராற்றில் குதித்து சிக்கி கட்டாணி முத்தோடு கரை சேர்ந்தேறி கன்னித்தமிழ் செழுந்தேனை மாந்தி மாந்தி கற்பக கனி உருவாய் நற்சுவை சுழை வடிவாய் நன்மன மலர்ச்சரமாய் 4900 பாக்களை பாடி அருளினார் திருநாவுக்கரசர். பின் குறிப்பு: திருநாவுக்கரசர் பாடிய தேவார பதிகங்கள் மொத்தம் 4900. அவற்றில் இப்போது நமக்கு 312 பதிகங்களே கிடைத்துள்ளன. மீதம் செல்லரித்து போயின. இந்த 4900 தேவார பதிகங்களும் அரசி அக்கள நிம்மதிக்கு சர்வ மனப்பாடமாகியிருந்தன. தமது முக்கிய அலுவல் நேரம் போக மற்ற நேரமெல்லாம் அந்த தீந்தமிழ் பதிகங்களையே இசையோடு பாடிக்கொண்டிருப்பார். பாடி பாடி நெஞ்சு முருகுவார், கண்ணீர் வடிப்பார், தம் கவலைகளை எல்லாம் மறந்து களி கூத்தாடுவார். பகுலாவின் வஞ்சனைகளை மறக்க இந்த பதிக சாதகமே பெரிதும் உதவியது. இள வயதில் கணவனை இழந்த துன்பத்தை துடைக்க இந்த தூய பாக்களே துணை புரிந்தன. தன் கண்மணி செல்வன் நந்திவர்மனை பொற்தொட்டிலில் வளர்த்தி அந்த கற்கண்டு தேவார பாடல்களை பாடி கண் வளர செய்ததால்தான் இன்று அவன் கன்னி தமிழ்நாட்டின் காவலனாய் தமிழ் பாவலனாய் வெற்றி புரவலனாக விளங்குகிறான். எனவே தேவார பன்னிசை கூடத்திலிருந்து எழுந்து வந்த தன் ஓசையை செவிமடுத்து தம்மை மறந்தார் அரசி அக்கள நிம்மதியார். இந்த சமயம் வன்மையால், கல்வியால், மாபலத்தால், ஆழ்வினையால், உண்மையால், பாரால் உரிமையால், திண்மையால் தேர்வேந்தர் வானேறு தெள்ளாற்றில் வென்றானோடு யார் வேந்தர் ஏற்பார் எதிர் என கணீரென பாடிய குரல் கேட்டு கண் விழித்து சட்டென்று பின்னால் திரும்பினார் அக்கள நிம்மதி. ஆழ்ந்த யோசனையில் இருந்த அரசன் நந்திவர்மனும் ஆவலுடன் திரும்பினான். ஏகாந்த மண்டபத்தின் வாயிலில் அறிவொளியும் ஆனந்த சுடரும் பொங்கி வீசும் முகத்தினராய் நின்று கொண்டிருந்தார் மகாகவி பெருந்தேவனார். அவர் பின்னால் இளநகை தவழும் இனிய முகத்துடன் நின்றிருந்தார் சிற்றரசர் வாலிவடுகர். பசுவை கண்டு பாய்ந்தோடும் கன்றை போல, கடலை நோக்கி விரைந்தோடும் காவிரியைப் போல எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் துள்ளி எழுந்து விரைந்து சென்று வணக்கம் கவிஞரே என வார்த்தைகள் தழுதழுக்க கூறி பெருந்தேவரை அப்படியே சேர்த்தணைத்து தழுவிக்கொண்டான் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியான நந்திவர்மன். வாழ்க நலம் மன்னவ என்று வாயினிக்க வாழ்த்திய பெருந்தேவனார்
தம் உணர்ச்சியை அடக்க மாட்டாதவராக கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிய மெய்மறந்து விட்டார். அரசி அக்கள நிம்மதியும் வாலிவடுகரும் இந்த காட்சியைக் கண்டு களி தழும்ப கண்களை தொடித்து கொண்டனர். கவிஞரை கரம் பற்றி அழைத்து வந்து தான் அமர்ந்திருந்த ஆசனத்தில் அவரை அமர செய்து சின்னஞ்சிறு குழந்தை போல தானும் அவர் அருகில் அமர்ந்து கொண்டான் நந்திவர்மன். வாலிவடுகர் அவர்கள் எதிரில் வந்து அமர்ந்தார். ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் ஓங்கி நின்ற உணர்ச்சி பந்தல் தாழும் வரை அங்கு சர்வ அமைதி குடிகொண்டது. அந்த அமைதியை லேசாக வருடுவது போல தனிந்த குரலில் பேசினார் வடுகர். புவியரசே, நம் கவியரசர் பெருந்தேவனார் சற்று முன்பு தங்கள் மீது பாடி அருளிய விண்ணக கனிச்சுவை வெண்பா கவிதைக்கு எத்தகைய சன்மானம் அளிக்கப் போகிறீர்கள்? இதை கேட்டு பெருந்தேவனார் இளநகை பூத்துவிட்டு சொன்னார், வாலிவடுகரே, பொற்குவைக்கும் மணி கற்குவைக்கும் கவி பாடும் கவிஞனல்ல நான். உண்மை கண்டு அன்பு மேவினால் என் இதயம் திறக்கும். நாவில் தமிழ்தாய் நடம் புரிவாள். நாளடங்கினாலும் என் நாவடங்காமல் நற்சுவை பணுவல்கள் 4000 மேனும் பாடிவிடும் நந்தியின் மேல். ஆகவே சற்று முன்பு பாடிய என் இதய ஓசை பணுவலுக்கு நான் எந்தவித முற்றூட்டும் ஏற்க வல்லேன். மன்னித்து அருள்க கவி பெரும என தலை தாழ்த்தினார் வாலிவடுகர். உடனே நந்திவர்மன் தலை நிமிர்ந்து கணீர் என்ற குரலில் பேசினான். கவி சிரேஷ்டரே, இந்த காவலனின் கருத்து ஒன்றை இச்சமயம் பணிவுடன் வெளியிட விரும்புகிறேன். மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொன்னுக்கும் புகழுக்கும் போராடி மரம் விளைத்து உயிரை விட நான் விரும்பவில்லை. இந்த தொல்பழம் தொண்டை நாட்டை கட்டியாளும் உரிமைக்கும் பல்வளம் கொழிக்கும் பல்லவ அரச பீடத்தை பாதுகாப்பதற்கும் எனது ஜீவனை பலியிட விரும்பவில்லை. ஆனால் எனது சிந்தைக்கு இனிய பைந்தமிழ் வளர, அது செழித்து ஓங்க, சிறந்து ஒளிர, எந்நாளும் இனிதே வாழ என் இன்னுயிரையும் அர்ப்பணிக்க ஆசை கொண்டுள்ளேன், வேட்கை பெற்றுள்ளேன். இந்த ஆசைக்கும் வேட்கைக்கும் உறுதி தரும் ஒரு தெய்வ சக்தியாக என் ஆசான் என் மீது பாடி அருளிய பணுவலை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இனிய சங்கல்ப செய்தியே என் இதய முற்றூட்டாக கவிஞருக்கு அளிக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ள பணிவன்புடன் வேண்டுகிறேன். நந்திவர்மனின் நா தழுதழுத்தது. கண்களில் புது புனல் வழிந்தது. வதனம் வெண்சுடர் பரப்பி ஒளிர்ந்தது. சொர்க்க சுகானந்த பரவசத்தில் ஆழ்ந்து விட்டார் கவிஞர் பெருந்தேவனார். கற்பனாகர பரவெளியில் சிந்தனை பறவை சர்வ சுதந்திரத்துடன் சிறகடித்து பறந்து வர புறப்பட்டு விட்டது போல கண்ணை மூடிக்கொண்டார். அவரது உணர்ச்சி அணுக்கள் ஒவ்வொன்றும் கவிமழை பொழிய சித்தமாயின. அவற்றை சிறிதே அசைத்து விட்டாலும் புது கவிமலர்கள் பொலபொலவென உதிர்ந்துவிடும் போல தோன்றியது. ஆனால் எங்கிருந்தோ மெல்லென எழுந்து பொறுமல் ஒலி கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தார் பெருந்தேவனார். தலை கவிழ்ந்திருந்த அரசி அக்கள நிம்மதியின் கண்களிலிருந்து வெண்முத்துக்கள் போன்ற கண்ணீர் திவளைகள் உருண்டு கொண்டிருந்தன. இதை பார்த்த கவிஞரும் மன்னரும் வடுகரும் பதறிவிட்டார்கள். அம்மா, என்ன இது? ஏன் அழுகிறீர்கள் என்று தன் தாயின் கரங்களை பற்றி கொண்டு படபடப்புடன் கேட்டான் நந்திவர்மன். அக்கள நிம்மதி பதிலொன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். அரசியார் கண் கலங்கும் காரணத்தை நானாவது அறியலாமோ என்று பணிவுடன் கேட்டார் பெருந்தேவனார். ஒன்றுமில்லை கவிஞரே, ஏதோ நினைத்தேன், என்னை அறியாமல் கண் கலங்கிவிட்டது என்று கம்மிய குரலில் கூறினார் அக்கள நிம்மதியார். அம்மா, நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள். மன்னன் என்பதற்காக என்னிடம் அதை நீங்கள் சொல்ல விரும்பாவிட்டாலும் உங்கள் மகன் என்ற முறையிலாவது சொல்லுங்கள் அம்மா என்று மனம் குழைந்து கேட்டான் நந்திவர்மன். அக்கள நிம்மதி இதை கேட்டு மெல்ல சிரித்தார். ஒன்றுமில்லை மகனே, இந்த பேதையின் மனம் கலங்கிய காரணத்தை கேட்டால் நீ கலீர் என்று சிரித்து விடுவாய். அதனால்தான் அதை சொல்ல தயங்குகிறேன். கவிஞரே, தங்கள் வருகையை நான் எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கும் காரணத்தை ஒரு கால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சுபமான செய்தி ஒன்றை பேசவிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மன்னன் தன் மரணத்தை பற்றி பேசிவிட்டானே என்றுதான் என் மனம் கலங்கிவிட்டது. அதனால் கட்டுமீறி என் கண்ணும் கசிந்து விட்டது. மற்றபடி வேறென்றும் இல்லை. அரசியார் இப்படி சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த மூவரும் குபீர் என்று சிரித்து விட்டனர். அக்கள நிம்மதி நாணத்துடன் தலை குனிந்து கொண்டார். பெருந்தேவனார் புன்முறுவலுடன், அரசியார் சொல்வது உண்மையே. ஆனால் எங்கள் மன்னர் தம் இன்னுயிரை இனிய தமிழ்தாய்க்கென அர்ப்பணிக்க ஆசை கொள்வதாக சொன்னது அபசகுனமானதல்ல. அது நல்லதொரு சுபசகுனமே. நூற்கடல் புலவரும் நூல் வரம்பு முழுவதும் கண்டவரும் பைந்தமிழை ஆகின்ற கோணும் தமிழ் நந்தியுமான எங்கள் கொற்றவர் தமிழுக்காக தன் ஜீவனை அர்ப்பணிக்க ஆசை கொள்வது நாமெல்லாம் ஆனந்தப்பட வேண்டிய ஒரு விஷயமே. எங்களை விட தாங்களே இதற்காக பன்மடங்கு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். தாங்கள் மாதவம் செய்து ஈன்ற மகனை எங்கள் தமிழ் காக்கும் காவலராக அளித்த தங்கள் கருணையை கரமுயர்த்தி போற்றுகிறோம், சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம் என்றார் உணர்ச்சி பொங்கும் குரலில். அக்கள நிம்மதி ஆனந்த பரவசம் எய்தினார். தாய்மை எழில் கொப்பளிக்கும் தம் திரு கண்களால் நந்திவர்மனை கனிவுடன் பார்த்து மனம் புலகித்தார்.
ஆனால் நந்திவர்மனோ ஏதோ யோசனையில் ஆழ்ந்து விட்டான். வாலிபடுகர் தம் தொண்டையை லேசாக கனைத்து விட்டுக்கொண்டு மன்னனை ஓரக்கண்ணால் பார்த்தவாறே, அரசியார் இனி சொல்ல விரும்பும் விஷயங்களை வெளியிடலாமே என்றார் புன்முறுவலுடன். கவிஞரே அதை கூறுவார் என்று எதிர்பார்க்கிறேன் என்றார் அக்கள நிம்மதி மெல்லிய குரலில். அன்னையின் வாயாலேயே அதை அறிவிக்க வேண்டும் என்பது என் ஆசை என்றார் கவிஞர். அக்கள நிம்மதி ஒரு கணம் கண்களை மூடி ஏதோ தியானம் செய்பவர் போல இருந்துவிட்டு பின் மகிழ்ச்சியும் தயக்கமும் கலந்த தொனியில் சொன்னார். குருகுக்கோட்டை போரில் என் மகன் பெற்ற வெற்றியினால் நான் இரட்டை மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். காலம் சென்ற என் கணவரின் மீது ராஷ்டிரகூடர் சுமத்தி வைத்த தோல்வி பழியை எனது அருமை மகன் என் வாழ்நாளிலேயே துடைத்து எறிந்து வெற்றி மாலை சூடியது நான் பெற்ற முதல் மகிழ்ச்சி. ராஷ்டிரகூட பேரரசனான அமோகவர்ஷர் தம் அருமை செல்வி சங்கா என்பவளை பல்லவ குலம் தழைக்க கொடுக்க முன் வந்திருப்பது இரண்டாவது மகிழ்ச்சி. சகல பொருத்தங்களும் அமையப்பெற்ற இந்த சம்பந்தம் என் அளவில் முழு திருப்தியானதே. பல்லவ அரசு பீடத்தில் ஒரு பட்ட மகிழ்ச்சியுடன் என் மகனை பார்த்துவிட்டால் நிம்மதியாக கண்ணை மூடிவிடுவேன். தெள்ளாற்று போரும் வெற்றியுடன் முடிந்து தென் திசை விரோதிகளின் கொட்டமும் அடங்கிவிட்டதால் இனியும் இக்காரியத்தை தள்ளி போட நான் விரும்பவில்லை. அமோகவர்ஷரும் தம் மகளின் திருமண நாளை குறித்து அனுப்பும்படி ஆவலுடன் தூது அனுப்பியிருக்கிறார். இன்று மாலையே இது பற்றிய நம் முடிவை அந்த தூதுவனிடம் சொல்லி அனுப்ப வேண்டும். ஆகவே மன்னனும் மற்றையோரும் தங்கள் கருத்தை என் காதுபட தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். அக்கள நிம்மதி பேசி முடித்ததும் அங்கே சில வினாடிகள் அமைதி சூழ்ந்தது. அந்த அமைதியை கலைத்து, அரசியார் அவர்களின் முடிவைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அது எங்கள் எண்ணப்படியே அமைந்துவிட்டது. இனி விவாதிக்க ஒன்றுமில்லை. அமோகவர்ஷரின் மகள் சங்கா நந்திவர்மரின் இதயத்தை ஏற்கனவே கொள்ளை கொண்டு விட்டதால் இனி மன்னனின் அபிப்பிராயத்தையும் கேட்க வேண்டியதில்லை. எனவே திருமண நன்னாளை முடிவு செய்து அம்முடிவை தூதுவன் வசம் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்றார் வாலிபடுகர் கலகலப்பான குரலில். அதுவே எனது கருத்தும் என்று சுருக்கமாக சொன்னார் பெருந்தேவனார். எதற்கும் நந்தியின் வாயால் நான் இதை கேட்க விரும்புகிறேன் என்று தயங்கினார் அக்கள நிம்மதி. அதுவும் சரியே என்று ஆமோதித்தார் வாலிபடுகர். இதுவரை அமைதியாக வடிவாக இருந்த எந்தவித உணர்ச்சியும் காட்டாது இருந்த ஏதோ சிந்தனையில் இருந்த நந்திவர்மன் மெல்ல தலை நிமிர்த்தினான். தன் தாயையும் மற்றவர்களையும் மாறி மாறி கூர்ந்து பார்த்தான். பிறகு தன் கண் நோக்கை வேறெங்கோ செலுத்தி கொண்டு சொன்னான். அம்மா, தங்களது மேலான கருத்துக்கு மாறாக நான் பேசுவதற்காக என்னை மன்னியுங்கள். இப்போது எனக்கு திருமணம் அவசியமில்லை என்பது என் அபிப்பிராயம். இன்னும் ஓராண்டு கழிந்த பின் இதை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம். இந்த செய்தியை அமோகவர்ஷருக்கு அவரது தூதுவன் மூலம் அறிவித்து விடுங்கள் என்று உறுதியான குரலில் கூறி எவருடைய பதிலையும் எதிர்பாராமல் ஏகாந்த மண்டபத்தை விட்டு சரையில் என்று எழுந்து வெளியே சென்றான் நந்திவர்மன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.